ஆக அப்படி ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம் அதிமுக, கட்டமைப்புள்ள இயக்கம் அதிமுக. ஒரு குடும்பம் போல் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி இல்லை. குடும்பம்னா திரு கருணாநிதி குடும்பம் தான், அது கட்சி அல்ல. திமுகனா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக, அப்படித்தானே இருக்குது. ஸ்டாலின் நிறைய அறிவிப்புகள் விட்டார். அதில் மாதந்தோறும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்குறாரு, கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைச்சாரா? ரேஷன் கடையில் கூடுதலாக 1 கிலோ அரிசி ஒரு சர்க்கரை போட்டாரா? எதையுமே செய்யல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டுமல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை எல்லா பக்கம் விற்கிது இல்ல. எங்க பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. இதை பல முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்தேன், அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது, அதை கட்டுப்படுத்தும் சொல்லி கட்டுப்படுத்த முடியல. அது காரணம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை போதைப் பொருள் விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதுதான் செய்தி. அது மட்டும் இல்ல, இந்த போதை கஞ்சா போதை ஆசாமியால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வு நடக்குது. கஞ்சாவை போட்டு கடைக்கு போய் மூக்கு பிடிக்க புரோட்டா சாப்பிட்றான். பணம் கேட்டா அந்த கடை உரிமையாளர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அருவாள் எடுத்துட்டு மிரட்டுறாங்க. அதோட சிந்திச்சு பாருங்க, இந்த போதை ஆசாமியால மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல. பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கிருஷ்ணகிரியில கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாட்டியம்மா கூட விட்டு வைக்கிறோம். இந்த போதை ஆசாமி எவரோ கேவலமான ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இந்த போதை ஆசாமியால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான். கொலை நிலவரம், இன்றைக்கு போதைப் பொருளுடைய கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் இதுதான் வருது. ஒரு காலத்தில் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன என்று செய்தி போய் கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் என்ன என்று செய்தி வருகின்ற அளவுக்கு இந்த அவல ஆட்சி தேவையா?